மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், கவர்மெண்ட் உங்களை ஸ்பெஷல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் தங்களை அறியாமலேயே கிரிமினல் குற்றங்களை செஞ்சுட்டு சீர்திருத்த பள்ளியிலையும் சிறைச்சாலையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவதிப்படுறாங்க. இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து இளம் குற்றவாளிகள் சிலர் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்க போறேன். We will see you. Meet again. Okay. தேங்க்யூ சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கலான் இருக்கேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸர். இப்போ நான் உங்களை எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்னா, இன்னைக்கு சமூகத்தில் இளம் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதை கட்டுப்படுத்தவும் உங்களை போல இளம் குற்றவாளிகளின் எதிர்காலத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கவும் என்ன அரசாங்கம் நியமிச்சிருக்கு. நான் கவுன்சிலிங் கொடுக்க வந்த நோக்கமே உங்க எதிர்கால வாழ்க்கையை நல்வழிப்படுத்ததான். பொதுவா பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி பொது வெளியில கவுன்சிலிங் அழைச்சிட்டு வர மாட்டாங்க. நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இவங்களுக்குன்னு சில தனி திறமைகள் இருக்கு. வெளி உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொல்றத முழு மனசோட ஏத்துக்கிறவங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அது உங்க வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சமூகம் சிலந்தி வலை போல பல சிக்கல்களால் பின்னப்பட்டு உருவானது. நம்ம வாழ்க்கையானது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைகுறைகளை எடை போட்டு வாழ கத்துக்கணும். சின்ன வயசுல கல்வி கற்கிறது மட்டும்தான் உங்களோட கடமை. உங்களை பெற்றவங்களோட எண்ணமும் அதுதான். அதை விட்டுட்டு நம்ம மனசுல தோன்ற காதல் உணர்வு, பொறாமை, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பகை, வன்மம் போன்ற செயல்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்வு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். குற்றம் என்பது தெரிந்து செய்வதும் தெரியாமல் செய்வதும் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைவதும் உண்டு. நீங்க செய்த தவறுகளை எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் செய்யாதீங்க. இதை நான் உங்ககிட்ட ரொம்ப அக்கறையோடு சொல்லிக்க ஆசைப்படுறேன். தம்பி, உங்க பேர் சரவணன் தானே? ஆமாம் சார். நீ செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை உங்க வாயால சொன்னாதான் மற்றவங்களுக்கும் புரியும். 4 வருஷமா அவ பின்னாடி அலைஞ்சேன். என் லவ் புரிஞ்சுக்காம என்னை துச்சமா தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். என் வழி என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்ல சார். எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுங்கிற பொறாம வைராகியம் என்ன அப்படி செய்ய வச்சிருச்சு சார். அதான் அவன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டேன். தம்பி, நீ சொல்ற உன் காதல் உனக்கு வேணா நியாயமா இருக்கலாம். ஆனா உங்க அப்பா அம்மா உன்னை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனாங்களா இல்ல லவ் பண்ண அனுப்புனாங்களா? சரி, உட்கார். தம்பி பூபதி, நீ என்னப்பா பண்ண? சார், என் குடும்பம் ரொம்ப ஏழ்மை குடும்பம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் குடும்ப கஷ்டத்தை பார்த்து என் கூட வா நிறைய பணம் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் சார். அங்கே போனதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது அவங்க பணத்துக்காக கொலை பண்ணுற கூலிப்படை கும்பல்னு.
அப்புறம் என்ன சார் பண்ணுறது, பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்ப தெரியுதா நீ ஆசைப்பட்ட பணம் உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு? உக்கார். சார், எங்க அப்பா எந்த வேலைக்கும் போகாம டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்துவார் சார். எங்க குடும்ப சூழ்நிலையால வேலைக்கு போன எங்க அம்மாவையும் சந்தேகப்பட்டு வேலைக்கு போக விடாம தடுத்துட்டார் சார். ஒரு நாள் போதை தலைக்கேறி எங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்தாரு சார். அதை நான் வந்து தடுக்கணும்னு நினைச்சு பக்கத்துல கிடந்த கட்டையை எடுத்து ஓங்கி தலையில அடிச்சிட்டேன் சார். மயங்கி விழுந்தவர் போயிட்டாரு, செத்து போயிட்டாரு சார். அவரை நான் வந்து கொல்லணும்னு அடிக்கல சார். ஆனா இந்த பாழா போன குடி என் குடும்பத்தையே சரி, ஃபீல் பண்ணாத, உக்கார். சார், எங்க தாத்தா ஏழையா பிறந்து ஏழையாவே செத்து போனார் சார். எங்க அப்பாவும் ஏழையா பிறந்து ஏழையா செத்து போயிட்டாரு. ஏழையா பிறந்தனா ஏழையா செத்து போக விருப்பம் இல்லை சார். அதனால தான் பணக்கார பொண்ணுங்களா பார்த்து உண்மையா லவ் பண்ற மாதிரி நடிப்போம் சார். அதை உண்மை நம்பி நாங்க விரிச்ச வலையில அவங்க விழுந்துருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி செல்போன்ல படம் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிப்போம் சார். ஓ, இந்த மாதிரி பல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கோம் சார். எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது. என்னோட போராத காலம் ஒரு நாள் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். தம்பிங்களா, அறியாம நீங்க செஞ்ச குற்றங்களை வெளிப்படையா சொன்னதால தான் உங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிருக்கும் நான் நம்புறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் டியூட்டியில் இருக்கும்போது செங்கல்பட்டில் இருக்கிற சீர்திருத்த பள்ளிக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே உங்களை மாதிரி 7ஆம் வயசில் குற்ற செயலை செஞ்சுட்டு தண்டனை அனுபவிச்ச 4 சிறுவர்களை சந்தித்தேன். அவர்களோட பேசி பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன். சார், சார், குட் மார்னிங் சார். என்னம்மா? பிரின்சிபலை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர். ஒரு நிமிஷம் இருங்க, தூங்குனதை சொல்லிடுவாங்களோ. மேடம், நீங்க போலாம். தேங்க்யூ. மேடம், எங்க போறீங்க? நீங்க தானே போக சொன்னீங்க. ஐயோ, பிரின்சிபாலை பார்க்க உள்ள போலான்னு சொன்னேன். போங்க. டீச்சரோட ஸ்டார்டிங்கே சரியில்லையே. அது சரி, நம்ம அளவு டேலண்டா இருக்க மாட்டாங்க போல இருக்குதா. நாம தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம்.